Good evening, students. 10th மேக்ஸ்ல நம்ம டிவிஷன் பார்க்கணும். ஸோ இன்னைக்கு டிவிஷன்ல என்ன பார்க்க போறோம்? ஒவ்வொரு லெசன்லயும் கவர்மெண்ட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ல 2018, 19, 20, 21, 22, 23, 24 வரைக்கும் 19ல இருந்து 24 வரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸ் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரையும் ஃபார் எக்ஸாம்பிள் 2019 கவர்மெண்ட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் லெசன்ல கேட்ட கொஸ்டின், செகண்ட் லெசன்ல கேட்ட கொஸ்டின், 2 மார்க் 5 மார்க் அதெல்லாம் வந்து ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்ஸா வந்து கொஸ்டின்ஸ் ரீட் பண்ணுவேன், ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அது ஒரு யூனிட் டெஸ்ட் மாதிரி வச்சுக்கலாம். நம்ம வந்து ஆனா எல்லா சம்ஸுமே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். அப்பதான் வந்து நமக்கு எந்தெந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து இன்னும் ஸ்பெசிபிக்கா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும். இது வந்து நான் ஓவராலா கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருந்து ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன். கொஸ்டின் நம்பர்ஸ் இப்ப நம்ம என்ன பண்றோம்னா கொஸ்டின் பேப்பர்ஸே வச்சு வச்சு ஒவ்வொரு வருஷத்துடைய கொஸ்டின் பேப்பர்ஸும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போறோம். ஓகேவா? சோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்டோரி பார்த்துடலாம். இன்னைக்கான டாபிக் இதை பார்த்துட்டு நம்ம ரிவிஷன் போகலாம். பிகாஸ் நம்ம ஒன் வேர்ட் எல்லாம் நிறைய எம்சிக்யூ ரிவிஷன் பண்ணிட்டோம் இல்லையா? சோ இப்ப 2 மார்க் 5 மார்க்கும் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு ஈஸியா இருக்கும். நீங்க இங்க ஸ்பெண்ட் பண்ற இந்த 1 hour உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, ஓகே, ஒரு 4 சம்ஸ்னா 4 சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடலாம் இல்லையா? இது வந்து ரிப்பீட்டட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த மாதிரி இன்னைக்கு இன்னையில இருந்து அது ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, சோ நமக்கு அது இனி பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் எவ்வளவு கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க முடியுமோ பார்த்துடலாம். சரிங்களா? சோ அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி. உங்களை மாதிரி ஒரு நல்ல ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஒரு பையன் இருந்தா ரொம்ப படிப்புல வந்து ரொம்ப சுட்டியா இருப்பான். எல்லா விஷயத்துலயுமே அவன் ரொம்ப சுட்டியா இருப்பான். பட் அவனுடைய கேரக்டர் மட்டும் கொஞ்சம் முரட்டுத்தனமா இருக்கும். எப்படியாச்சும் வந்து கிளாஸ் லீடர் ஆகணும் அப்படின்னு அவனுக்கு ரொம்ப ரொம்ப நாள் ஆசை. ஆனா ஸ்கூல்ல அவனை யாருக்குமே பிடிக்காது. ஏன்னா அந்த பையன் வந்து சும்மா எல்லாரையும் டக்கு டக்குன்னு கை நீட்டி அடிச்சிடுவான். யார் சொல்றதையும் மதிக்க மாட்டான், கேட்க மாட்டான். தனக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கிளாஸ்மேட்ஸோட வந்து பிஹேவ் பண்ணுவான். ஆனா டீச்சர்ஸ் கிட்ட அப்படி பிஹேவ் பண்ண மாட்டான். டீச்சர்ஸ வந்து ரொம்ப வந்து அட்ராக்ட் பண்ற மாதிரி நடந்துப்பான். அவன் நினைச்ச மாதிரி அவன் கிளாஸ் லீடரும் ஆயிட்டான். ஏன்னா டீச்சர்ஸ் கிட்ட எல்லாம் அவன் வந்து ரொம்ப நல்ல பையன். டீச்சர்ஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரி அவன் வந்து நல்லா நடந்துக்கிட்டதுனால அவனை வந்து டீச்சர் வந்து கிளாஸ் லீடரா ஆக்கிட்டாங்க. அந்த பையன் கிளாஸ் லீடரும் ஆயிட்டான். சோ இவன் சொல்றதுதான் வந்து கிளாஸ்ல யாருமே கேட்க மாட்டாங்கல்ல. அதனால இவனை யாருமே லீடரா ஏத்துக்கல. இவன் என்ன சொன்னாலும் பேசிட்டே இருந்தாங்க. இல்லைன்னா ஏதாவது அதாவது இவன் பண்றதுக்கு ஆப்போசிட்டா அவங்க எல்லாருமே ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவனுக்கு வந்து இவ்வளோ நாள் வந்து இவன் எல்லாரையும் வந்து அடக்கிட்டு இருந்தான். பட் இவன் வந்து ஒரு கிளாஸ் லீடர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 50 பேரை கண்ட்ரோல் பண்ணணும் வரும்போது அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. 50 பேரும் இவனுக்கு அகெயின்ஸ்டா மாறும்போது அவனால அந்த ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணவே முடியல. ரொம்ப வந்து இது பண்ண மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டான். சோ அப்ப அவன் வந்து ரொம்ப மனவேதனையோட அவங்க அப்பாட்ட வந்து நடந்ததை சொல்லி அழறான். அப்ப அவங்க அப்பா கேக்குறாரு, சரிடா நீ இதுக்கெல்லாம் அழலாமா அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த பையனை சமாதானப்படுத்துறாரு. அப்புறம் நான் உனக்கு ஒரு குறள் சொல்லித்தரேன், திருக்குறள். அதை நீ மனசுல வச்சு நீ நடந்துக்கோ, அப்ப எல்லாமே வந்து உனக்கு சரியா போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறள் சொல்றாரு. கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்ட தமைச்சு. கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்ட தமைச்சு. நம்ம எவ்வளோ பெரிய தலைவரா இருந்தாலும் எந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் சுத்தி இருக்கிற எல்லாரையுமே அவங்க சூழ்நிலையில இருந்து நம்ம புரிஞ்சு எடுத்தாதான், மத்தவங்க நலனை வந்து நம்ம மனசுல வச்சு எடுத்தாதான் நம்மளுக்கு வந்து மத்தவங்க மதிப்பு மரியாதை எல்லாமே கொடுத்து தலைவரா ஏத்துப்பாங்க. மத்தவங்க நம்மள மதிச்சா மட்டும்தான் நம்ம ஒரு நல்ல தலைவர், இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு குரல் அந்த பையனுக்கு சொல்லி கொடுக்குறாரு. சோ அடுத்த நாள்ல இருந்து அவன் என்ன பண்றான், எல்லார்கிட்டையும் அன்பா அவங்கள புரிஞ்சு நடந்துக்க ஆரம்பிக்கிறான். இப்ப மத்தவங்க அவனுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்குறாங்க. சோ எல்லாமே அனுபவத்தின் மூலமாக தான் கற்றுக்கொள்ள முடியும்.
நம்ம ஒரு நல்ல தலைவரா இருக்கணும், தலைவர் நான் ஒரு நல்ல தலைவர், நான் நல்ல தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பெருமையா சொல்லுவாங்க இல்லையா? பட் அவர் நல்ல தலைவரா இல்லையான்னு மத்தவங்க சுத்தி இருக்கிறவங்க தான் அவருக்கு வந்து சர்டிபிகேட் கொடுக்கணுமே தவிர தனக்குத்தானே சர்டிபிகேட் கொடுத்துட்டா அவர் ஒரு நல்ல தலைவரா ஆகிவிட முடியாது. ஓகேவா? சோ எல்லாமே அனுபவமே பாடம். அனுபவத்தின் மூலமாகத்தான் ஒவ்வொன்றையும் நாம் கற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது இந்த ஒரு கதையின் மூலமாக உங்களுக்கு தெரிகிறது இல்லையா? ஓகே, சரி. இப்ப என்ன பண்ண போறோம்? நம்ம லெசனுக்குள்ள ஒர்க் அவுட் பண்ண போறோம். கொஸ்டின் ஒவ்வொன்றும் நான் எழுதுறேன். எழுதி ஒவ்வொன்றா ஒர்க் அவுட் பண்றேன். ஓகேவா? இப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் லெசனுடைய 2 மார்க் கொஸ்டின். ஒன்றாம் பாடத்தில் 2 மார்க் கேள்வி, 2 மதிப்பெண் வினா. Let f be a function defined by f of x is equal to 3x plus 2 that x belongs to n. இது ஒரு 2 மதிப்பெண் வினா. இதுல என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா find the images of 1 2 3 and find the pre-image of 29 and 53 and identify the type of the function அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து 2 மார்க்லயும் வரலாம், 5 மார்க்லயும் வரலாம். எப்படி 5 மார்க்ல வரலாம்னா 2 கேள்வி. இப்ப இதுல வந்து நான் 3 கொஸ்டின் சொல்லியிருக்கேன். என்னென்னு சொல்லிடுறேன். கொஸ்டின் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஃபைண்ட் த, அடுத்ததான் ஆன்சர் எழுத முடியும். Find the images of 1 2 3. இதுவே இரண்டாவது சப்டிவிஷன். Find the pre-images of 29 and 53. மூணாவது கேள்வி. Identify the type of function. Identify the FUNCTION function. இப்போ இந்த இதுல இந்த 3ல ஏதோ ஒண்ணு இந்த கொஸ்டின் கொடுத்து ஏதோ ஒரு ஆப்ஷன் கேட்டா 2 மார்க். 2 ஆப்ஷனோ அல்லது 3 ஆப்ஷனுமோ சேர்த்து கேட்டாங்கன்னா அது 5 மார்க். ஓகேவா? இதுதான் கொஸ்டின். கொஸ்டின் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு சப்டிவிஷனுக்கான ஆன்சர்ஸ் போடலாம். சிங்கிள் ஆப்ஷன் வச்சு கேட்டா 2 மார்க், 2 ஆப்ஷன் ஆர் 3 ஆப்ஷன் வச்சாங்கன்னா 5 மார்க். ஓகே, function n tends to n is defined by f of x is equal to 3x plus 2. So first question என்ன கேட்டிருந்தாங்க? Find the images of 1 2 and 3 கேட்டிருந்தாங்களா? So அதுக்கான ஆன்சர் போடுறோம். So f of 1, அப்போ இந்த இடத்துல 1 replace பண்றோம். 3 into 1 plus 2, that is 3 plus 2 is 5. அடுத்தது f of 2, 3 into 2 plus 2, 3 2s are 6, 6 plus 2 8. 3 into f of 3,
3 into 3 plus 2. 3 3s are 9. 9 plus 2, 11. So the images of 1, comma 2, comma 3. The images of 1, comma 2, comma 3 are 5, comma 8, comma 11. இமேஜஸ் கேட்டிருக்காங்க. கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷன்ல அவங்க எந்த வேல்யூடைய இமேஜஸ் கேட்டிருக்காங்களோ அந்த வேல்யூவை எக்ஸ் இருக்கிற பிளேஸ்ல ரீப்ளேஸ் பண்ணா கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் இமேஜஸ். ஓகேவா? சோ இதுல ரெண்டாவது சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த த்ரீ இமேஜஸ் ஆஃப் 29 and 53. சேம் இதே கொஸ்டினுக்கு ஃபைண்ட் த த்ரீ இமேஜஸ் ஆஃப் 29 and 53. X is the pre-image of 29. Then f of x is equal to 29. Okay, wow. But f of x function already என்ன கொடுத்திருக்காங்க? 3x plus 2 is equal to 29. So இப்போ 3x is equal to 29 minus 2 is 27. அப்போ therefore x is equal to 27 by 3 is 9. அப்போ 29ஓட இமேஜ் வந்து 9. சேம் லைக் தட் 57 கேட்டிருக்க 53. சிமிலர்லி x is the pre-image of 53. Then f of x is equal to 53. அப்போ 3x plus 2 is equal to 53. 3x is equal to 51. 51 by 3, x is equal to 17. 17. அப்போ free image, therefore step mark உண்டு மேக்ஸ்ல. Therefore the three images of 29 and 53 is are 9 and 17 respectively. அதாவது ஸ்டெப் மார்க் இருக்கு மேக்ஸ்ல. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணினா மட்டும்தான் எண்டு வரைக்கும் இந்த இதையும் எழுதணும். இங்க எக்ஸுக்கு 9 17 கண்டுபிடிச்சிட்டேன், சோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஃபுல்லா எழுதினாதான், இல்லைன்னா இந்த ஒரு லைனுக்கு 1 மார்க் கட் பண்ணுவாங்க. 2 மார்க்கா இருந்தா ஹாஃப் மார்க் கட் பண்ணிடுவாங்க. ஸ்டெப் மார்க் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்கு. ஃபைனல் ஆன்சர் கொண்டு வர தெரியலன்னா கூட உங்களுக்கு போட்ட ஸ்டெப்ஸ் 3 or 4 கொடுப்பாங்க. பட் கரெக்டா இருக்கும். நீங்க அதுக்குன்னு சொல்லிட்டு கொடுத்த கொஸ்டினையும் 4 ஸ்டெப்ல எடுத்து எழுதி வச்சு எனக்கு 4 மார்க் தருவாங்கன்னா சோ அடுத்தது மூணாவது என்னது? ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் இல்லையா? ஒரு பாடத்திலேயே இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே சொல்றேன். தேர்ட் கொஸ்டின், different elements of n have different images in the codomain. So the function f is one-to-one function because நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன பார்த்தோம்? 1 2 3க்கு இமேஜஸ் என்ன கிடைச்சது? 5 8 11 கிடைச்சதா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல. அதே மாதிரி 29க்கு வந்து 9ம் 53க்கு வந்து 17ம் கிடைச்சது. சோ அப்போ different elements of n have different images in the codomain. So therefore the function is one-to-one function. Okay. So the codomain of f is n, but the range of f வந்து 5 8 11
14 17 இதே மாதிரி எழுதிட்டு போகணும். ரேஞ்ச் ஆஃப் த ஃபங்க்ஷன் f is a proper subset of n தான், natural numbers தான். So f is not a onto function, this is a into function. f is 1 to 1 and into function இந்த வேல்யூஸை வச்சு கம்ப்யூட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இதுதான் நம்ம வந்து இமேஜ் அண்ட் ப்ரீ இமேஜ் டொமைன் அண்ட் கோடொமைன் நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா. 1 போட்டா 5, 2 போட்டா 8, 3. ஸோ இது வந்து ஒரு 1 to 1 ஃபங்க்ஷன் தான். 1 to 1 and into function. சரிங்களா? ஸோ டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் இஸ் 1 to 1 and into function. Okay. அடுத்த question. A is equal to 1, 2, 3, 4, 5. B is equal to whole numbers. Function A tends to B is defined by f of x is equal to x square minus 1. Find the range of f. So, இப்போ f of 1, f of 2, f of 3, f of 4, f of 5 போட்டோம் என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் ரேஞ்ச். ஓகேவா? சோ f of 1 போட்டீங்க அப்படின்னா 1 squared minus 1. 1 squared is 1 தான். 1 minus 1 is equal to 0. f of 2 போட்டீங்கன்னா 2 squared வந்து 4. 4 minus 1 is 3. f of 3 போட்டோம்னா 3 squared is 9. 9 minus 1 is 8. f of 4 போட்டா 4 squared is 16. 16 minus 1 is 15. f of 5 அப்படின்னா 5 squared is 25. 25 minus 1 is 24. So range of f equal to 0, 3, 8, 15, 24. 0, 3, 8, 15 and 24. ரேஞ்ச் கேட்டாங்கன்னா ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருந்தாங்கன்னா கொடுத்திருக்கிற வேல்யூஸ அந்த ஃபங்க்ஷன்ல கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆன்சர்ஸ் கிடைக்குதோ அதுதான் அதனுடைய ரேஞ்ச். ஓகே. இது எல்லாமே ஒரு வருஷம் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல கேட்ட கொஸ்டின். ஒரே வருஷம் கொஸ்டின் பேப்பர்ல கிடையாது. 2019 இருந்து 24 வரையிலும் ஒவ்வொரு வருஷமும் நமக்கு வந்து கேட்ட கேள்வி. A is equal to 1, 2, 3, 4. B is equal to n. F of x is equal to x cube. Then find the range. Find the range of f. ரெண்டாவது identify the type of function. Identify the type of function. A கொடுத்திருக்காங்க, B நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்லிட்டாங்க, ஃபங்க்ஷன் எக்ஸ் கியூப்னு கொடுத்திருக்காங்க. கிவன் போட்டு இத மூணுமே எடுத்து திருப்பி எழுதணும். ஓகேவா? இது கொஸ்டின் நான் எழுதியிருக்கேன். நீங்க உங்களோட ஆன்சர் ஷீட்ல இந்த கொஸ்டினை ரிப்பீட் பண்ண மாட்டீங்க. கிவன் போட்டுட்டு ஏ செட் கொடுத்திருக்காங்க, பி கொடுத்திருக்காங்க, ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. இதை ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்து எழுதணும். சோ எழுதினதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. சோ f of x is equal to x cube. அப்ப f of 1 is equal to 1 cube, that is 1. அடுத்தது f of 2 is equal to 2 cube.
that is 8. 2 cube 8. F of 3 is equal to 3 cube, that is 27. F of 4 is equal to 4 cube 64. So அப்போ range of F is equal to 1 comma 8 comma 27 comma 64 and so on. Type of function இல்லையா? Type of function வந்து 1 க்கு 1, 2 க்கு 8, 3 க்கு 27, 4 க்கு 64. அப்போ 1 to 1 and into function. 1 to 1 and into function. ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின், A செட் கொடுத்திருக்காங்க, B செட் கொடுத்திருக்காங்க. n of A cross B is equal to n of B ஆன ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. A is equal to 135. B is equal to 2 comma 3. Then show that n of A cross B is equal to n of B. N of A is equal to total number of the elements in the A set 3. N of B n 2. So n of A cross n of B. N of A cross n of B is equal to 3 into 2 equal to 6. So A cross B என்னன்னு எழுத போறோம். 1 comma 2, 1 comma 3, 3 comma 2, 3 comma 3, 5 comma 2, 5 comma 3, 2, 3, 4, 5, 6. So இது ரெண்டுன்னு நேம் பண்ணிக்கோங்க. n of A cross B is equal to total number of elements 6. So n of A cross B is equal to 6. Therefore, from 1 and 2, n of A cross n of B is equal to n of A cross B. இது வந்து n of A cross n of B. ஓகேவா? Okay. For the given relation R equal to write the domain and range.
the domain and range. இதுல டொமைன் எதா எழுதுவீங்க, ரேஞ்ச் எதா எழுதுவீங்க? டொமைன் வந்து 1 2 3 4 5 first elements of the ordered pair. Range 1 3 5 7 9. 1 3 5 7 9. நீங்க இப்படி கூட எழுதலாம், 3 5 7 9 1 எழுதலாம், தப்பு கிடையாது. அடுத்தது அடுத்தது ஒரு 5 மார்க் கொஸ்டின். இது மோஸ்ட்லி எல்லா வருஷ கொஸ்டின் பேப்பர்லயுமே வரும் இந்த கொஸ்டின். இப்ப பார்க்க போறோம். f of x is equal to 3x minus 2. g of x is equal to 2x plus k. If f dot g is equal to g dot f, then find the value of k. F dot g of x is equal to function f குள்ள g of x கொண்டு வந்து ரீப்ளேஸ் பண்றோம். f ஃபங்க்ஷன் குள்ள 2x plus k கொண்டு வந்து போட போறோம். So f ஃபங்க்ஷன் என்ன, 3x minus 2. 3x இருக்கிற பிளேஸ்ல இந்த f ஃபங்க்ஷனை கொண்டு வந்து இப்ப g ஃபங்க்ஷனை கொண்டு வந்து ரீப்ளேஸ் பண்றோம். சோ இதை ரீப்ளேஸ் பண்ணும்போது இது என்ன ஆகும், இதை மல்டிப்ளை பண்ணும்போது 3 2s are 6, 6x plus 3k minus 2. ஓகேவா? சோ இது வந்து f dot g, f dot g of x. அடுத்தது g dot f of x. ஃபங்க்ஷன் g குள்ள f கொண்டு வந்து ரீப்ளேஸ் பண்றோம். சோ g ஃபங்க்ஷன் என்ன, g குள்ள 3x minus 2, அதாவது x இருக்கக்கூடிய இடத்துல இந்த 3x minus 2 கொண்டு வந்து போட போறோம். g 2 into 3x minus 2 plus k. 3 2s are 6, 6x minus 4 plus k. So given என்ன கொடுத்திருக்காங்க, given that f dot g is equal to g dot f is given. So f dot g உடைய வேல்யூ என்ன, 6x plus 3k minus 2 is f dot g, and g dot f is 6x minus 4 plus k, because f dot g is equal to g dot f ன்னு கொடுத்துட்டதுனால ரெண்டுடைய ஆன்சரையும் ஈக்குவேட் பண்றோம். ஈக்குவேட் பண்ணி எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு, நம்பர் எல்லாம் வந்து ஒரு சைடு, கேவை ஒண்ணு எடுத்துட்டு வந்தா நம்மளால சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் எடுத்துக்கலாம். 6x minus 6x plus 3k minus k minus 2 plus 4 is equal to 0. So plus 6x minus 6x cancel ஆடும். 3k minus k is 2k. 4 minus 2 is 2k equal to minus 2.
K is equal to minus 2 divided by 2. That is K is equal to minus 1. Okay. Find the value of K ன்னு கேட்டிருந்தாங்க இல்லையா? K is equal to minus 1. அடுத்தது function A கொடுத்திருக்காங்க B, C. Verify that A cross B intersection C is equal to A cross B intersection A cross C அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. பாப்போமா? சோ A செட், B செட், C செட் மூணுமே அவங்க செட்டா கொடுக்கல, கொஸ்டின்ல டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்க. அதை வச்சு ஏபிசி என்னன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். X belongs to natural number that X lies between 1 to 4. 1 and 4 is not covered. B is equal to X belongs to whole number. C is equal to X belongs to natural number. A cross B intersection C is equal to A cross B intersection A cross C. இதை வெரிஃபை பண்ண சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் A என்ன, B என்ன, C என்ன செட்டை டிஃபைன் பண்ணிடலாம். A செட் வந்து நேச்சுரல் நம்பர்னு சொல்லிட்டாங்க, 1 4 கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. சோ 2 and 3 மட்டும்தான். B ஈக்குவல் டு ஹோல் நம்பர்ஸ்னு சொல்லிட்டாங்க, 0 இஸ் கவர்டு. 0 and 1 மட்டும்தான், 2 கிடையாது, எனக்கு கீழே சைடு இல்ல. அடுத்தது C is equal to natural number X is less than 3 னு சொல்லிருக்காங்க. natural number starts with 1 and 2 மட்டும்தான், 3 is not covered. So ABC set நமக்கு என்னன்னு தெரிஞ்சாச்சு. இப்ப என்ன பண்ண போறோம்? LHS ஃபர்ஸ்ட் எடுத்துக்க போறோம், அப்புறம் RHS பண்ணுவோம். LHS உடைய ஆன்சரையும் RHS உடைய ஆன்சரும் ஈக்குவலா வந்ததுன்னா it is verified போடுவோம், இல்லைன்னா it is not verified போடுவோம். So LHSல நம்ம ஃபர்ஸ்ட் பிராக்கெட் குள்ள இருக்கிறதா கிளியர் பண்ணணும். B intersection C. B க்கும் C க்கும் பொதுவாக உள்ளது ஒன்னு மட்டும்தான். So A cross B intersection C is equal to A set என்ன 2, B intersection C என்ன 1, 2, 3 and 1. So 2, 1 and 3, 1. இது A cross B intersection C. அடுத்தது A cross B RHS எடுத்துக்கிறேன். ஓகே, A cross B, A உடைய வேல்யூ 2, 3 and 0, 1. So 2, 0 and 2, 1, 3, 0 and 3, 1. அடுத்தது A cross C. A cross C ல A வையும் C வையும் எடுத்துக்கோங்க. 2, 1, 2, 2. 3, 1, 3, 2. So A cross B intersection A cross C is equal to இது ரெண்டுத்துக்கும் பொதுவாக உள்ளது, அததான் எடுக்கணும். காமனா எது இருக்கு? 2, 1 and 3, 1 தான் ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கும். So A cross B intersection C யும் A cross B intersection A cross C யும் ஈக்குவலா. So from 1 and 2, A cross B intersection C is equal to A cross B intersection A cross C is verified. So இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்ல ஒரு 4, 5 1 மார்க் கொஸ்டின், சாரி 2 மார்க் கொஸ்டின் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ஓகேவா?
ஸோ இதுல இதே மாதிரி இனி வர நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல நம்ம இப்படிதான் ரிவிஷன் பார்க்க போறோம். ஒவ்வொரு பாடத்துல இருந்துமே பார்க்கலாம், சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து அட்லீஸ்ட் நீங்க 5 சம் பாத்தீங்கன்னா அந்த 5 சம் வந்து உங்களுக்கு உங்களுடைய ரிவிஷன் லிஸ்ட்ல ஆட் ஆயிடும். ஓகேவா? திருப்பி நீங்க இத போய் உட்காந்து ரிவிஷன் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். சோ இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. டவுட்ஸ் எதுவும் இல்ல அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதனுடைய கண்டினியூட்டி பார்க்கலாம். சோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.